2025 முடிஞ்சு 2026 உள்ள ஸ்டெப் இன் ஆயிட்டோம். பட் ஒவ்வொரு வருஷமும் இயர் மாறிட்டே இருக்குதே தவிர நம்ம எல்லாம் ஹோம் மேக்கர்ஸோட லைஃப் அப்படியே தான் இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு நாளும் நம்ம என்னடா அதே வேலை தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியேந்து பார்க்கும்போது அழகான ஒரு ஃபேமிலி, ஹாப்பியான சில்ட்ரன்ஸ், ஹாப்பியான ஹஸ்பண்ட், கரெக்ட் டைமுக்கு பங்க்சுவாலிட்டியாக போகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தர ஒய்ஃப்ஸு, கமகமன் டேஸ்டியாக இருக்க லஞ்சு, எவ்வளோ க்ளீனாக இருக்க வீடு, எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் பிக்சராக இருக்குல்ல. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க அம்மாங்க கிட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவங்க எல்லாமே இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு எம்டினஸ் இருக்கும். ஏதோ எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்களா அதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் தெரியும். டெய்லி ஒரே வேலை தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நம்ம யோசிக்கிறது எல்லாமே, என்னடா நம்ம வருஷம் ஃபுல்லுமே இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுமா. ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு எம்டினஸ், ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் தோணும். என்னடா வேலை செஞ்சாலும் நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம், பட் அதுக்கான ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இருக்காது. அதுவே ஒரு ஏக்கமாகவும் இருக்கும், அதுவே பின்னாடி ஒரு கில்ட்டாகவுமே மாறிடுது. சரி, இதை யார்கிட்டயா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே எப்பயும் சொல்கிறது தானே அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்துறது. அந்த இடத்துல நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சது நம்மளுக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்றது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு 100% தெரியாது. அதை நம்ம வெளிக்காட்டவும் மாட்டோம். இன்னும் நாள் ஆவாவ சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு ஏதோ கடமைக்கே கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே. நம்மளை கடைசி வரைக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். ஒரு சில டைம், ஒரு சில இன்சிடென்ட்ஸில் நீ சும்மா தானே இருக்க, வீட்டில் நீ ஃப்ரீயாக தானே இருக்க, நாங்கள் எவ்வளோ கழிச்சு அலுப்பாக வரோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்.